என்டிபிசி கிராஜுவேட் கொஸ்டின்ல ஏஜ் இருக்கும் சரிங்களா. ஸோ 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பி சி இவற்றின் சராசரி 66 ஆண்டுகளாகும். இப்போதிலிருந்து 2 ஆண்டுகளில் ஏ மற்றும் சியின் சராசரி வயது 89 இருக்கும். அப்ப இப்போதிலிருந்து 4 ஆண்டுகளில் பியோட வயசு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஏஜ் ப்ராப்ளத்துல ப்ரெசண்ட்டு, பாஸ்ட், ஃபியூச்சர் சரிங்களா. இந்த டெக்னிக்கல் டைம் எழுதிக்கோங்க சரியா. ஸோ இப்போதிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு சரிங்களா. ஸோ 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ ஏ கமா பி கமா சியோட சராசரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு சராசரி எவ்வளவு 66. 66 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா அதோட கூட்டுத்தொகை கிடைக்குமா 198 சரிங்களா. ஸோ 66 சராசரியோட எண்ணிக்கையை நீங்கள் பெருக்கினா அதோட கூடுதல் கிடைக்கும் சம் சரிங்களா. கூடுதல் கிடைக்கும். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ப்ரெசண்ட்ல கம்பேர் பண்ணுங்க. ப்ரெசண்ட்ல அவங்களோட கூடுதல் என்னவா இருக்கும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ப்ரெசண்ட்ல அவங்களோட கூடுதல் என்னவா இருக்கும்னு பார்க்குறோம். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ 2 வருஷம் ஏக்கு ஒரு 2 வருஷம் கூடியிருக்கும், பிக்கு ஒரு 2 வருஷம் கூடியிருக்கும், சிக்கும் ஒரு 2 வருஷம் கூடியிருக்கும். அப்போ 3 இன்ட்டு 2 கூடுமா சரியா. 3 இன்ட்டு 2 6. அப்போ ஆல்ரெடி 198. அப்போ 3 இன்ட்டு 6 நீங்கள் கூட்டினீங்க எவ்வளோ கிடைக்கும் 204 கிடைக்கும் சரிங்களா. இதுதான் ப்ரெசண்ட்ல அவங்களுடைய சம் ஆஃப் ஏஜஸ் சரிங்களா. ப்ரெசண்ட்ல அவங்களுடைய சம் ஆஃப் ஏஜஸ். இப்போ ஃபியூச்சர்ல அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 2 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் இப்போதிலிருந்து 2 ஆண்டுகளில் அப்போ ஃபியூச்சர்ல 2 வருஷம் கழிச்சு அவங்களுடைய ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஏ பிளஸ் சியோட ஆவரேஜ் 89. அப்போ அதோட எண்ணிக்கையை நீங்க பெருக்கினீங்கன்னா கூடுதல் கிடைக்குமா. அப்போ 178 சரிங்களா. இதுதான் ஏ பிளஸ் சியோட கூடுதல் சரிங்களா. இப்போ நமக்கு ப்ரெசண்ட்டுக்கு வேணும். ஸோ ப்ரெசண்ட்டுக்கு வேணும்னா ஏக்கு ஒரு 2 வருஷம் கம்மி பண்ணணும், சிக்கு ஒரு 2 வருஷம் கம்மி பண்ணணும். அப்போ டோட்டலாக 4 வந்து கம்மி பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு 2ன்னு அர்த்தம். ஸோ 4 வந்து கம்மி பண்ணணும். அப்போ ப்ரெசண்டில் ஏ ப்ளஸ் சியோட வேல்யூ என்னவா இருக்கும் 170 இன்ட்டில் 4 போயிடுச்சுன்னா 174 கிடைக்கும் சரிங்களா. 174 கிடைக்கும். இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ அளவு 204, ஏ பிளஸ் சியோட வேல்யூ அளவு 174. அப்போ ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிடலாமா. அப்போ 204லேருந்து 174 கழிங்க சரிங்களா. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஏஜ் கிடைக்குது 30. அப்போ பியோட வேல்யூ எவ்வளவு 13 கிடைக்கும் சரிங்களா. கொஸ்டினில் நீங்கள் 30 பார்த்துனே 30 ஆன்சர் மார்க் பண்ணிடக்கூடாது சரிங்களா. அவன் என்ன கொட்டிருக்கான் இப்போதுலேருந்து 4 ஆண்டுகளில் எவ்வளோ கிடைக்கும். அப்போ 30 வயசு எவ்வளவு 30, அதோட 4 கூட்டினீங்கன்னா 34. அப்போ ஏஜ் எவ்வளோ இருக்கும் 34 தான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கிற கிளியராக பார்த்துட்டு அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணுங்க. ரமேஷ் மற்றும் மகேஷின் வயதுகளின் கூட்டுத்தொகை வந்து 2x² - 3x² y + y² + 3x² y மற்றும் ரமேஷின் வயது x² + 3x² y + y² + 3x² ஆண்டுகள் எனில் மகேஷோட வயசு என்ன. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பண்ணிங்கன்னா ரமேஷ் மற்றும் மகேஷோட வேல்யூ தான் இது சரிங்களா. செகண்ட் என்ன கொடுத்துருக்கான் ரமேஷோட வயசு சரிங்களா. அப்போ ரமேஷோட வயசு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் சரிங்களா. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாமா. இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ். ஏன்னா இங்கேயும் மைனஸ் போட்டுருவீங்க ஓகேவா. 6 மைனஸ் அப்போ 6 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும் மகேஷ் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. அப்போ 2x² இருக்கு, x² போயிடுச்சுன்னா என்னது x² தான் இருக்கும். இங்கே -y², இங்கே +y², இங்கே +3x²y, இங்கே -3xy². அப்போ இங்கே -3x² இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ -6x²y தான் ஆன்சர். ப்ராப்ளத்தை பொறுத்தவரை நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுல நீங்கள் தெளிவாக இருக்கும். ஈக்குவேஷன் கரெக்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எந்த சம்முனாலும் ஏஜில் கேட்டால் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நாங்கள் சம் வாசிக்க நான் லைன் எழுதுகிறேன். பிரியாவின் தற்போதைய வயதின் இருமடங்கு சரியா. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் பின்னு எழுதுகிறேன். பிரியாவோட வயசு பின்னு எடுத்துக்கிட்டேன் 2 டைம்ஸ் ஆஃப் பி. மற்றும் ஜெயாவின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை. அப்போ ஜெயாவோட தற்போதைய வயது ஜெயாவுக்கு வயது ஜெயனே எடுத்துக்கிட்டேன். அதோட கூட்டுத்தொகை எவ்வளோன்னு கொடுத்துருக்கான் 48 ஆண்டுகள்னு கொடுத்துட்டான் சரியா. அடுத்த லைன் பாருங்க. சஞ்சயின் தற்போதைய வயது ஜெயாவின் வயதை போல் இருமடங்கு. அப்போ சஞ்சயோட வயது ஜெயாவை போல இருமடங்கு ஓகேவா. சஞ்சயோட வயது ஜெயாவை போல இருமடங்கு. அடுத்து மோகித்தின் தற்போதைய வயதானது பிரியாவின் தற்போதைய வயதை விட 4 ஆண்டுகள் ஆகும் சரியா. ஸோ மோகித்தோட வயது பிரியாவோட வயதை விட 4 வருஷம் கூட ஓகேவா. இதுதான் ஈக்குவேஷன்.
அப்புறம் என்ன, சஞ்சய் மற்றும் மோஹித்தின் வயதுகளின் கூடுதல் வந்து 46 ஆண்டுகளாகும். ஸோ சஞ்சய் பிளஸ் மோஹித் ரெண்டோட கூட்டுத்தொகை எவ்வளவு, 46ன்னு கொடுத்தாங்க. ஓகேவா? இப்போ நீங்க சம்ல ஃபார்ம் பண்ணுங்க. சஞ்சய்க்கு பழுது நம்ம 2J எழுதிடலாமா? சஞ்சய்க்கு பழுது 2J எழுதலாம். அப்போ 2J பிளஸ் மோஹித்துக்கு பழுது P + 4ன்னு எழுதலாமா? அப்போ P + 4 which is equal to 46. ஓகேவா? இந்த +4 இந்த சைடு வந்தால் -4 ஆயிரும். அப்போ இங்கிட்ட என்ன வரும், 42ன்னு கிடைக்கும். அப்போ 2J + P is equal to 42ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கு, ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்கு. ஓகேவா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படி எழுதிங்க, 2P + J is equal to 48. செகண்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் பெருக்கிறேன். சரிங்களா? அப்போ 4J + 2P which is equal to 84. ஓகேவா? அப்போ நான் மைனஸ் சைன் கழிக்கிறேன், மைனஸ் சைன் போடுறேன், இங்கே மைனஸ் சிம்பிள் மாற்றுறேன், இங்கே மைனஸ் சிம்பிள் மாற்றுறேன். ஓகேவா? அப்போ இந்த -2Pயும் +2Pயும் கேன்சல் ஆயிரும். இங்கே -4J இருக்குது, இங்கே +J இருக்குது. அப்போ -3Jன்னு வரும். ஓகேவா? ஸோ இங்கே 84 இருக்குது, இங்கே 48 இருக்குது, +48 கழிச்சிங்க அப்படின்னா 36ன்னு வரும். சரிங்களா? 36ன்னு வரும். அப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடலாம், 1 3 12. சரியா? அப்போ ஜெயாவோட வயசு எவ்வளவு, 12. ஓகேவா? ஜெயாவோட வயசு 12. அப்போ இதில் ஈக்குவேஷன் நம்பர் எதுலையா ஒன்று போட்டலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் செக் பண்ணுறேன் பாருங்க. ஓகேவா? அப்போ 2P + 12 is equal to 48. அப்போ 2P is equal to 12 இந்த பக்கம் வந்தால் -12 வரும், 36ன்னு வரும். அப்போ 2 கேன்சல் ஆனால் பியோட வேல்யூ 18 கிடைக்கும். சரிங்களா? ஸோ சம்மில் அவன் கேட்டிருக்க கொஸ்டின்னா பிரியா ப்ளஸ் ஜெயாவோட வயசு என்ன, பிரியா ப்ளஸ் ஜெயாவோட வயசு என்ன. பிரியாவுக்கு எவ்வளவு, 18, ஜெயாவுக்கு எவ்வளவு, 12. ஸோ டோட்டலாக கூட்டினீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 13 கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஏ. ஏயின் தற்போதைய வயதின் 6 மடங்கு, ஓகேவா, 6 டைம்ஸ் ஆஃப் ஏ, மற்றும் பியின் தற்போதைய வயதின் 4 மடங்கு, அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் பி. இதோட கூட்டுத்தொகைன்னு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 156. சரிங்களா? ஸோ 2 காமனாக இருக்குது, ரெண்டுமே நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? 3A + 2P. ஸோ 7 2 14, 8 2 16, 78. அடுத்த சம் பாருங்க. பியின் தற்போதைய வயதின் 2 மடங்கானது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் பி ஆனது ஏயின் தற்போதைய வயதின் 9 மடங்கை விட 30 ஆண்டுகள். அப்போ 9 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் எவ்வளோ மடங்கு அதிகம், 30 ஆண்டுகள் அதிகமாக உள்ளது. சரியா? ஸோ இப்போதிலிருந்து 9 ஆண்டுகளில் ஏ, பி இவற்றின் வயதுகளின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டுருக்கான். சரிங்களா? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. சரிங்களா? இந்த 2P இருக்குது, இங்கே 2P இருக்குது. அப்போ இந்த 2Pக்கு பழுது இந்த 2Pயோட வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணலாமா? அப்போ 3A + 9A + 30 is equal to 78ன்னு வரும். ஓகேவா? 3A இருக்குது, இங்கே 9A இருக்குது. ஓகேவா? ஸோ இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்னது, 12A கிடைக்கும். 12A கிடைக்கும். இந்த +30 இந்த பக்கம் வந்தால் -30 ஆயிரும். அப்போ 78 - 30 போட்டிங்க அப்படின்னா 78 - 30, அப்போது 48ன்னு கிடைக்கும். சரிங்களா? 1 12 12, 4 12 48. ஓகேவா? அப்போ ஏவோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு, 4ன்னு கிடைக்குது. ஸோ ஏவோட வேல்யூ 4 அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஈக்குவேஷனில் போய் போடுறேன். ஓகேவா? 3 × 4 12. ஸோ 3 × 4 12 + 2P which is equal to 78. is equal to 78 - 12. ஸோ 66ன்னு வரும். அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணுங்க, 3 டைம்ஸாக 33 டைம்ஸாக 66ன்னு வரும். அப்போ பியோட வேல்யூ எவ்வளவு, 33. ஏவோட வேல்யூ எவ்வளவு, 4. சரிங்களா? அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். இப்போதிலிருந்து 9 ஆண்டுகள். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது ப்ரெசண்ட்டு. ஓகேவா? இப்போதிலிருந்து 9 ஆண்டுகள்னா 9 வருஷம் கழிச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? +9 கூட்டுங்க. ஓகேவா? ஸோ இதில் +9 கூட்டினீங்கன்னா வந்து 42ன்னு கிடைக்கும். இதில் ஒரு +9 கூட்டுங்க, 13 கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டையும் சம் பண்ணுங்கள், 55. ஸோ 55 தான் ஆன்சர்.
டிட்டோ அதே மாடல் தான், அதே ஸ்டெப் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஜ் ப்ராப்ளத்தை பொறுத்தவரை நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுனா உங்கள் சம் சால்வ் இருக்கும். சரிங்களா? ஸோ வைஷ்ணவின் தற்போதைய வயதின் 5 மடங்கானது. சரிங்களா? 5 டைம்ஸ் ஆஃப் வைஷ்ணவி. சூரஜின் தற்போதைய வயதின் 7 மடங்கை விட 18 ஆண்டுகள் அதிகமாக இருக்கான். சரிங்களா? அப்போ அதிகமாக இருக்க இந்த மாதிரினா ஈக்குவேஷன் போட்டுருங்க. ஸோ எத்தனை டைம்ஸு? சூரத்தோட 7 டைம்ஸோட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 18 ஆண்டுகள் அதிகமாக இருக்கு. ஓகேவா? மற்றும் சூரஜின் தற்போதைய வயதின் 8 மடங்கானது. 8 டைம்ஸ் ஆஃப் சூரத்து. வைஷ்ணவின் தற்போதைய வயதின் 5 மடங்கை விட 17 ஆண்டுகள் குறைவாக இருக்கான். அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் பியை விட எத்தனை ஆண்டுகள் இருக்கு? 17 மடங்குகள் குறைவாக உள்ளது. ஓகேவா? எனில் வைஷ்ணவி மற்றும் சூரஜ் ஆகியோரின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்ன? ஸோ இங்கே 5v இருக்கு, இங்கே 5vயோட வேல்யூ என்ன இருக்கு? 7 டைம்ஸ் ஆஃப் எஸ் பிளஸ் 18 இருக்கு. இந்த 5vக்கு பிறகு இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ 7 டைம்ஸ் ஆஃப் எஸ் பிளஸ் 18, இங்கே ஆல்ரெடி சம்மில் ஒரு 17 இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 7s இந்த பக்கம் வந்தால் மைனஸில் மாறிடும். அப்போ 8s மைனஸ் 7s இஸ் ஈக்குவல் டு வெறும் எஸ்ன்னு இருக்கும். ஈக்குவல் டு இந்த அப்புறம் 18 மைனஸ் 17 1. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 1. சரிங்களா? அப்போ இதில் எதையாவது கொண்டு போய் சப்ஜெக்ட் பண்ணுங்க எஸ்ஸோட வேல்யூ. அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் v இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 1 7 ப்ளஸ் ஒரு 18 விச் இஸ் ஈக்குவல் டு 25 இருக்கும். ஸோ ஓரஞ்சு ஐயஞ்சா 25. ஓகேவா? அப்போ வியோட வேல்யூ என்ன? 5. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? வைஷ்ணவி பிளஸ் சூரஜ் ஆகியோரின் கூட்டுத்தொகை. அப்போ வைஷ்ணவி பிளஸ் சூரஜோட எவ்வளவு? அப்போ வைஷ்ணவிக்கு 5, சூரத்துக்கு 1. அப்போ டோட்டலாக 6. டிட்டோவா அதே மாடல் தான். சரிங்களா? நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம்மை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் பியின் வயதின் 4 மடங்கு கூட்டுத்தொகையானது. சரி, ஏவோட வயது பியோட வயது 4 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு 34 ஆண்டுகள் ஆகும். ஏ வயதின் 3 மடங்கானது 3 டைம்ஸ் ஆஃப் ஏ. பியின் வயதின் 7 மடங்குடன் கூட்டு போகும்போது அப்போ 7 டைம்ஸ் ஆஃப் பி. இதனோட விளைவாக எவ்வளோ ஆண்டுகள் கிடைக்குது? 97 ஆண்டுகள் கிடைக்குது. ஸோ ஏ பிளஸ் பி ஆகியோரின் கூட்டுத்தொகை என்ன? ஓகேவா? இதுதான் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனில் 3ஆல் பெருக்கிறேன். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் ஏ 2 டைம்ஸ் ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு 3 12 மிச்சம் 1 3 9 102. சரிங்களா? ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. மைனஸ் சிம்பிள் போடுவோம், இங்கே மைனஸ் போடுவோம், இங்கே மைனஸ் போடுவோம். சரிங்களா? ஸோ இங்கே ப்ளஸ் 3a இருக்குது, இங்கே மைனஸ் 3a கேன்சல் ஆயிரும். இங்கே 7p இருக்குது, இங்கே மைனஸ் 12pன்னு இருக்குது. அப்போ மைனஸ் 5pன்னு கிடைக்கும். ஓகேவா? இங்கே வந்து 97 இருக்குது, இங்கே 102 இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் 5 கிடைக்கும். கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், 5 கேன்சல். அப்போ பியோட வேல்யூ 1. சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் செக் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் பி 4 விச் இஸ் ஈக்குவல் டு 34. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 30. கொஸ்டினில் என்ன கேட்குறான்? ஏ ப்ளஸ் 30 தான் கேட்குறான். ஏக்கு 30, பிக்கு வந்து 1, 31. இப்போ போட்ட டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் தான். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம்மை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிட்டு இந்த சம்மை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ கொஸ்டின் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3 years ago ஃப்ரம் நவ். ஓகேவா? ஸோ 3 years ago ஃப்ரம் நவ். சரிங்களா? நம்ம பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர். சரிங்களா? 3 டைப்பாக எழுதிடுவோம். 3 years நவ். அப்போ ப்ரெசன்ட்லேருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? த ஃபாதர் ஏஜ் வாஸ் 30 years மோர். ஓகேவா? ஃபாதர் ஏஜ் வாஸ் 30 years மோர் தேன் ட்வைஸ் ஆஃப் ஹிஸ் சன்ஸ் ஏஜ். சரிங்களா? ஸோ எது ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்களோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துருங்க. சரிங்களா? அப்போது சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சன்னோட ஏஜ்லேருந்து 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸு, ஏன்னா டுவைஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? டுவைஸ்ன்னு கொடுத்துருக்கான். 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸு. அதுலேருந்து எவ்வளோ வருஷம் கூட? 30 வருஷம் கூட. அப்போ ப்ளஸ் 13 கூட்டு. ஓகேவா? இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதருக்கும் சன்னுக்குமான ஏஜோட டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அப்போது ப்ரெசென்ட் என்னவாயிருக்கும்? 2 பேத்துக்குமே 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுத்துருங்க. அப்போ 2 வருஷத்துக்கு 3 வருஷம் கூட்டியிருக்குமா? அப்போ இங்கேருந்து ஒரு ப்ளஸ் 3 கூடுவோம். ஸோ இங்கேருந்து ஒரு ப்ளஸ் 3 வந்து கூட்டுவோம். சரிங்களா? அப்போ 2x ஆல்ரெடி ஒரு 30, ஒரு ப்ளஸ் 3 கூட்டினா 33 கிடைக்கும். இங்கே எக்ஸு ப்ளஸ் 3 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்களேன். 2x ப்ளஸ் 30 இருக்குது, இங்கே வெறும் எக்ஸ்ன்னு இருக்குது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2x மைனஸ் எக்ஸு
ப்ளஸ் 30 எக்ஸ் ப்ளஸ் 13 மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் கம்பேர் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் கம்பேர் 2x. ஸோ எக்ஸ் போயிடுச்சுன்னா வெறும் எக்ஸ், 33ல 3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 30. ஸோ டிஃப்ரென்சஸ் வந்து சேமாக தான் வரும். சரிங்களா? அப்போ ஃபியூச்சரில் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், ஹவு மெனி இயர்ஸ் கழிச்சு, சரியா, ஹவு மெனி இயர்ஸ்னா எத்தனை வருஷம் கழிச்சு, சரியா, he will be twice of his son age. சரியா? ஸோ சன்னோட ஏஜ் ஒன்றுன்னு இருந்தா, ஓகேவா, சன்னோட ஏஜ் ஒன்று இருந்தால் ஃபாதர் ஏஜ் 2 டைம்ஸாக மாறணும். அது எப்போ மாறும் அப்படின்றது. ஸோ நம்ம பார்த்துட்டோம், சம்மில் எப்பயுமே வந்து டிஃப்ரென்ஸ் என்னதான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 30 தான் கிடைக்கும். நம்ம ரேண்டமாக செக் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஒன்றுங்கிறத பிறகு தான் நான் எக்ஸ் ப்ளஸ் 30ங்கிறத செக் பண்ணி போட்டு செக் பண்ணுறேன். அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 30 அப்படின்னா இங்கே கம்பல்சரி ஆன்சர் உங்களுக்கு என்னவா இருக்கும்? 2x ப்ளஸ் 16 கிடைக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு 2xல் எக்ஸ் போயிடுச்சுன்னா எக்ஸ், 60ல் 30 போயிடுச்சுன்னா 13 கிடைக்கும். சரிங்களா? அப்போ கம்பல்சரி 2x ப்ளஸ் 13 கிடைக்கும். இப்போ இங்கே என்ன வருஷம் இருக்குது? 60 இருக்குது, இங்கே 33 இருக்குது. அப்போ 60 மைனஸ் 33 போடுங்க, 27 கிடைக்குதா? அதே மாதிரி இங்கே 30 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ 30 மைனஸ் 3 போட்டு பாருங்க, 27. சேமாக இருக்கா? அப்போது நமக்கு எத்தனை வருஷம் கழிச்சு தான் நமக்கு வந்து ரெண்டு பேரும் 2 டைம்ஸ் ஆஃப் சன்ஸோட ஏஜாக இருப்பாங்கன்னா 27 ஏஜ் கழிச்சு தான் இருப்பாங்க. சம் தான். சரிங்களா? இது எக்ஸாம்பிள் சம்மு. வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தந்தை ப்ளஸ் மகனோட வயது கூட்டுத்தொகையானது மகனின் தற்போதைய வயதின் 4 மடங்கு. அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் எஸ் விட 18 ஆண்டுகள் அதிகமாக. சரியா? அதிகம்னால ப்ளஸ் போடுறோம். சப்போஸ் குறைவு அப்படின்னா நீங்கள் மைனஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 5 ஆண்டுகளுக்கு பிறகு, சரிங்களா, நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ போது ஃபாதருக்கும் 5 வயசு கூடியிருக்கும். ஓகேவா? சன்னுக்கும் 5 வயசு கூடியிருக்கும். சரிங்களா? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுனா ரொம்ப மெயின். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிருங்க. தந்தையின் 4 மடங்கு வயதானது. அப்போ தந்தையோட 4 மடங்கு, அப்போ 4 டைம்ஸால பெருக்கிடுங்க. அடுத்து மகனின் 14 மடங்கு, ஓகேவா, மகனின் 14 மடங்கு வயதை விட 8 ஆண்டுகள் குறைவான். அப்புறம் ஈக்குவல் டு ஃபார்ம் பண்ணுங்க, 8 ஆண்டுகள் குறைவு. சரிங்களா? ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ கொடுத்த அதே ஸ்டெப் ப்ரொசீஜரில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கடுத்து நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ 2 4 7 2 14. சரிங்களா? அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எஃப் ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 7 டைம்ஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் 35 கிடைக்கும். சரிங்களா? 35. அப்போது வேறு எதுவும் கேன்சல் ஆகுமா? ஸோ கேன்சல் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் எஃப் மைனஸ் 7s விச் இஸ் ஈக்குவல் டு 10 இந்த பக்கம் போனால் 20 மைனஸில் மாறிடும். அப்போ 25 கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிங்களா? ஈக்குவேஷன் 1ல் செக் பண்ணுங்களேன். எஃப் ப்ளஸ் எஸ் இங்கிட்ட வந்து இருக்கு, 4s இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் 3s விச் இஸ் ஈக்குவல் டு 18 கிடைக்கும். சரிங்களா? இது 18 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. மைனஸ் 7s விச் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, இங்கே ஒரு 18 விட்டுட்டோம். அப்போ ஒரு 8 கழிச்சிருங்க. அப்போ எங்கே கிடைக்கும்? 17 கிடைக்கும். சரிங்களா? அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் 7 டைம்ஸ் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 17. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பரை 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 2ஆல் மல்டிப்ளை, 2 டைம்ஸ் ஆஃப் எஃப் மைனஸ் 6 டைம்ஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் 36ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த சம்மில் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் இங்கே என்ன ப்ளஸ்ன்னு மாறிடும், இங்கே என்ன வரும்? ஸோ மைனஸ்ன்னு மாறிடும். சரி, அப்போ இந்த 2f இந்த 2f கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு மைனஸ் 7s இருக்குது, இங்கே ப்ளஸ் 7x இருக்குது. அப்போ இங்கே வேல்யூ வந்து எஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா? 36ல் 17 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ஸோ மைனஸ் 15 கிடைக்கும். சரிங்களா? ஸோ மைனஸ் 15 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவு? 15. ஓகேவா? எஸ்ஸோட வேல்யூ 15. ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் செக் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் ஆஃப் எஃப் மைனஸ், ஓகேவா, இதில் செக் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் ஆஃப் எஸ். சரிங்க, நான் ஏதாவது ஸ்பேஸ் கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் 15 45 கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 18. ஓகேவா? அப்போ எஃபோட வேல்யூ 45 ப்ளஸ் 45 ப்ளஸ், ஓகேவா, 18 கிடைக்கும்.
ஸோ ரெண்டையும் சம் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 3 மிச்சம் 1 63. சரிங்களா? ஸோ 63 இங்கே என்ன இருக்குது? 15. 2 வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் தான் கேட்குறாங்க. அப்போ 63 மைனஸ் 15 போட்டிங்க அப்படின்னா 48. ஓகேவா? 48. பி தான் ஆன்சர். ஸோ போன சம் என்ன மெத்தடில் சால்வ் பண்ணீங்களோ அதே டைப் ஆஃப் சம் தான். நீங்களே இதை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சம் பாருங்கள். நெக்ஸ்ட் டைப். சுஜாதாவின் தற்போதைய வயதின் 5 மடங்கு. ஸோ சுஜாதாவின் தற்போதைய மடங்கு 5 மடங்கு, 5 டைம்ஸ் ஆஃப் எஸ். ஓகேவா? வனிதாவின் தற்போதைய வயதின் 2 மடங்கை விட 5 ஆண்டுகள் அதிகம். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் வி ப்ளஸ் 5. ஓகேவா? ஸோ 4 ஆண்டுகளுக்கு பிறகு. சரிங்களா? ஸோ 4 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ சுஜாதாவோட வயசுலையும் 4 கூட்டியிருக்கும். ஓகேவா? ஸோ வனிதாவோட வயசுலையும் என்ன செஞ்சிருக்கும்? 4 கூடியிருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வனிதாவின் 3 மடங்கு வயதானது. சரியா? ஸோ வனிதாக்கு என்னது? 3 டைம்ஸ் போடணும். சுஜாதாவின் 5 டைம்ஸ் ஆஃப் பிஏ விட எத்தனை ஆண்டுகள் குறைவு? ஸோ இங்கே 8 ஆண்டுகள் குறைவாம். சரி, குறைவுன்னு கொடுத்துருக்கனால மைனஸ் பண்ணுறேன். அதிகம்னு கொடுத்தா நீங்கள் என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும். விச் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் பி. இதுதான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. சரியா? அப்போ 5s. ஓகேவா? ஸோ 5 20 மைனஸ் 8 விச் இஸ் ஈக்குவல் டு 3v ப்ளஸ் 12. ஓகேவா? ஸோ 5 டைம்ஸ் ஆஃப் எஸ். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 3v. ஓகேவா? இதில் நீங்கள் கழிச்சிங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 12 கிடைக்குமா? ஸோ இந்த 12 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா எவ்வளோ வரும்? ஸோ அகைன் வந்து 12 கிடைக்கும். இந்த 12 கேன்சல் ஆயிரும். அப்போ 5s இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் v. ஓகேவா? அப்போது சுஜாதா பை வனிதா இஸ் ஈக்குவல் டு 3 பை 5ன்னு எழுதலாமா? சரிங்களா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? எத்தனை வயசு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. கேவோட டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன இருக்குது? ஸோ 2 தான் இருக்குது. ஸோ 2 தான் ஆன்சர். சரிங்களா? டிஃப்ரென்சஸ். அதர்வைஸ் நீங்கள் ஈக்குவேஷனில் போய் ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த 5sக்கு பொழுது இந்த 3v சப்ஜெக்ட் பண்ணிடலாமா? அப்போ 3v இஸ் ஈக்குவல் டு 2v ப்ளஸ் 5ன்னு கிடைக்கும். அப்போ 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வியோட வேல்யூ என்ன? 5. சரிங்களா? ஸோ வியோட வேல்யூ 5 அப்படின்னா இந்த இதில் நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணலாமா? 5v இஸ் ஈக்குவல் டு 5s இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 5ன்னு கிடைக்கணுமா? சுஜாதாவோட வயசு. அப்போ 5ம் 5ம் கேன்சல் பண்ணுங்க. சுஜாதாக்கு எவ்வளவு? 3 கிடைக்கும். அப்போ 2க்கான வித்தியாசம் எவ்வளவு? 2. ஏன்னா இங்கே வனிதாவின் வயது சுஜாதாவின் வயதை விட கே ஆண்டுகள் அதிகம். சரியா? எவ்வளோ அதிகம் அதை தான் கேட்குறாங்க. ஸோ 2 வயசு அதிகம் தான். நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடல் வந்து நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகிறதா ரொம்ப பெட்ரு. சரியா? அரவிந்தின் தற்போதைய வயது 40. சரிங்களா? அரவிந்தோட தற்போதைய வயது 40 பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆஷாவின் தற்போதைய வயது. சரிங்களா? அரவிந்து ஆஷா. சரியா? ஸோ ஆஷாவின் தற்போதைய வயது 25ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அரவிந்தின் வயதானது ஆஷாவின் வயதை போல 4 மடங்கு ஆகும். சரிங்களா? 1:4 அப்படிங்கிற ரேஷியோலாம் கிடைக்கணும். சரிங்களா? ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதுதான் கொஸ்டின் வரும். நீங்கள் ஆப்ஷன் வந்து செக் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் 15 கன்சிடர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை. ஸோ 40ல் 15 நீங்கள் மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்க. சரிங்களா? 15 வந்து 535 20 கிடைக்கும். சரியா? 25 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து 15 நீங்கள் கழிச்சிங்கன்னா வந்து 25 கிடைக்கும். இதுலேருந்து நீங்கள் 15 கழிச்சிங்கன்னா 10 கிடைக்கும். அடி கொடுங்க. 5 25 2 10 5 ரேஷியோலாம் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். 20 கழிங்க. 40லேருந்து 20 கழிச்சிங்கன்னா 20. 25லேருந்து 20 கழிச்சிங்கன்னா 5. இது அடிங்கன்னா 4 5 20. ஸோ 1:4 4:1 தான் நமக்கு ரேஷியோவாக வேணும். ஸோ பி ஆப்ஷனில் தான் கிடைக்குது. பி தான் இதுக்கு ஆன்சர். நீங்கள் வந்து ஆப்ஷன்லேருந்து போயிருங்க. சரியா? ஸோ 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஓகேவா ஒரு மகனின் மற்றும் தந்தையின் வயது பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃபியூச்சர் நிலையம். சரியா? ஸோ 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மகனின் வயது அவரது தந்தையின் வயதுக்கும் இடையுள்ள விகிதம் வந்து 2:3. சரியா? ஃபியூச்சரில் 2:3ங்கிற ரேஷியோவில் மாறுது. சரியா? 5 ஆண்டுகளுக்கு முன்பு சரியா தந்தையின் வயது மகனின் வயதை போல 4 மடங்கு.
ஸோ மகனுக்கு எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா தந்தையோட வயது என்னது 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். இது எப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்பு. சரிங்களா, இது 15 வருஷம் கழிச்சு. அப்போ ப்ரெசண்ட்ல தந்தையோட வயது என்னவா இருந்திருக்கும்? 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 5 வந்திருக்கும். மகனோட வயசு என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 5 வந்திருக்கும். ஏன்னா 2 பேத்துக்கும் 5 வயசு வந்து கூடியிருக்கும். சரிங்களா, அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஓகேவா, மகன் மற்றும் தந்தையின் வயதின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின் மார்க். ஓகேவா, ஸோ இதுவுமே நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகிறதான் பெட்ரு. ஓகேவா, இப்போது நான் பெர்சன்டேஜ் வந்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸாம்பிளுக்கு நான் செகண்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன்னு வைங்க. இப்போ 40 எடுத்திருக்கேன், இப்போ 10 எடுக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவா இருந்திருக்கும்? 35 இருந்திருக்கும். இங்கே என்ன 5 இருக்கும். இதை அடி விடுங்க. 4 5 5 7 5 35. ரேஸ் என்னவா வருது? 7:1 வருது. ஸோ ஆப்ஷன் இது வராது. சரிங்களா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணுறேன். 45 15 இருக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவா இருக்கும்? 40 இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவா இருக்கும்? 10 இருந்திருக்கும். ஒரு 10 10 4 10 10. அப்போ 4:10 ரேஷியோ தான் நமக்கு வேணும். 4:10 ரேஷியோ வர்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் வருது. நீங்க ஜூஸ் பை ஆப்ஷன்லேருந்து போயிருங்க. இது 5 மடங்கானது. ஓகேவா, ஆயுஷின் தற்போதைய வயதை விட 6 ஆண்டுகள் அதிகமாகும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ஊர்வசி ஆயுஷை விட எத்தனை வருஷம்? 6 ஆண்டுகள் அதிகமாக. ஸோ மோகனின் தற்போதைய வயதானது ஊர்வசியின் தற்போதைய வயதின் வந்து 4 மடங்காகும். அப்போ மோகன் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ஊர்வசி. ஓகேவா, மற்றும் ஆயுஷி சஞ்சயை விட 8 ஆண்டுகள் இளையவராம். ஸோ ஆயுஷி சஞ்சுவை விட 8 ஆண்டுகள் இளையவர். ஓகேவா, மோகன் பிளஸ் சஞ்சுவின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை 50. சரிங்களா, ஸோ மோகன் பிளஸ் சஞ்சுவோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 50. ஓகேவா, இந்த மோகனுக்கு பொழுது 4 டைம்ஸ் ஆஃப் யூ சப்ஜெக்ட் பண்ணிடலாமா? சரிங்களா, அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் யூ. ஓகேவா, இந்த சஞ்சுவை இங்கேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, சஞ்சுவை இங்கேருந்து எடுத்துக்கலாம். சரியா, இந்த ஏக்கு பழுது. ஓகேவா, இந்த ஏக்கு பழுது இதை சப்ஜெக்ட் பண்ணுங்க. 2u minus 6 which is equal to a. ஓகேவா, இதை இப்படி மாற்றிக்கலாமா? அப்போ இந்த ஏக்கு பழுது இதை என்ன பண்ணலாம்? 2u minus 6 which is equal to s minus 18 கிடைக்கும். சரிங்களா, அப்போ 2u minus 6. அப்போ 2u